எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே ஈரானோட ராணுவ தளங்கள் மேல அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளுக்கு நடுவில் பிப்ரவரி மாதம் 2026 தொடங்கின போரால இப்போ வரைக்கும் உலகத்தில் எல்லா நாடுகளுமே பல வகையில் பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போர் நடத்திக்கிட்டு இருக்க இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்குதோ அதை விட சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு தான் எக்கச்சக்கமான பாதிப்பு ஏற்பட்டு வருது. 1990களில் ஏற்பட்ட வளைகுடா போர், அதுக்கப்புறம் 2000 ஆண்டுகளில் ஏற்பட்ட ஈராக் போர் அப்போ கூட அங்கே இருக்கிற அரபு நாடுகள்லாம் பெரிய அளவில் எந்த விதமான தாக்குதலுக்கும் ஆளாகாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் அமெரிக்கா ஈரான் மேலே படையெடுத்தப்ப ஈரானும் தங்களை தற்காத்துக்கிறதுக்கு சுத்தி இருக்கிற அரபு நாடுங்க மேலலாம் சராமாரியா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் கையாண்ட அரபு நாடுகளை போருக்குள்ளார கொண்டு வர அந்த யுக்தியால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நினைச்ச மாதிரி ஈரான் நாட்டுல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாம போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 நாள் வரைக்கும் போர் நடத்தி பார்த்துட்டு போரை நிறுத்திட்டாருங்க. இருந்தாலும் அமெரிக்காவோட போர் கப்பலுங்களை வச்சு ஈரான் நாட்டை சுத்தி வளைச்சு அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ட்ரம்ப் திட்டங்களை வகுத்துட்டு வர்றதுனால அந்த பிராந்தியத்துல ஒரு போர் பதற்றம் ஏப்ரல் மே மாசத்துலயும் உச்சகட்டத்தில் தான் இருந்தது. மே மாசம் 2026 தொடங்கினதுல இருந்து ஈரான் அமெரிக்கா நாடுங்க அவங்களோட 2வது கட்ட தலைவர்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் வராங்க. ட்ரம்ப் தனக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்க அமெரிக்காவோட துணை அதிபரான ஜேடி வான்ஸை வச்சு பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு. அந்த பேச்சுவார்த்தையிலையும் எந்த ஒரு உடன்பாடு எட்டப்படாம போயிடுச்சு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சாலும் ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட ஈரான் எங்களோட பேசிட்டு தான் இருக்காங்க, நாங்க கொடுக்கிற நிபந்தனைகளுக்கு சீக்கிரமாவே ஈரான் ஒத்துக்குவாங்கன்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு. இப்ப மே மாசம் 2026 முடியறதுக்கு இன்னும் சில நாள் தாங்க இருக்குது. இதுக்குள்ளார ஈரானோட எப்படியாவது ஒரு அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும்னு ட்ரம்ப் கத்தார், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மூலமா தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு. பாகிஸ்தானோட ராணுவ தளபதியா இருக்க அசிம் முனிர் நேரடியாவே தெஹ்ரானுக்கு போய் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அரக்சியோட பேச்சுவார்த்தை நடத்தினாருங்க. அமெரிக்கா விதிச்ச 4 நிபந்தனைகளுக்கு மட்டும்தான் ஈரான் ஒத்துழைக்க மாட்டாங்க, சீக்கிரமா அதுலயும் உடன்பாடு எட்டப்பட்டுரும்னு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்க மார்க்கோ ரூபியோ பேசியிருந்தாருங்க. பாகிஸ்தான் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அரபு நாடுகள்ல எந்த போர் நடந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்குன்னே அரபு நாடுகளோட போர் நிறுத்த நாயகனா வளம் வந்துட்டு இருக்க கத்தார் நாடும் இப்ப ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையை தோகாவில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே அமெரிக்காவோட சென்காமோட உத்தரவுப்படி அமெரிக்க கடற்படை இப்ப ஈரான் மேல அதிபயங்கர தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் எங்க நடத்தப்பட்டிருக்குதுன்னா, ஈரான் நாட்டோட ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை ஒட்டி 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க பந்தர் அப்பாஸ் என்ற பகுதியில் தான் நடத்தப்பட்டிருக்குதுங்க. அமெரிக்க கடற்படை போர் கப்பல்கள்ல இருந்து 20க்கு அதிகமான ஏவுகணைகளை பயன்படுத்தி பந்தர் அப்பாஸ் பகுதியில் அமைஞ்சிருக்க ஈரான் ராணுவத்துக்கு சொந்தமான ஏவுகணைகளோட லான்ச் பேட்ஸையும் அங்க இருக்கிற ஸ்பீட் போட்ஸை குறி வச்சுதான் அமெரிக்கா தாக்குதலே நடத்தியிருக்காங்க. அமெரிக்காவோட இந்த தாக்குதலால பந்தர் அப்பாஸ் பகுதியில் ஈரான் ராணுவ தளங்கள் தீக்கிரையானது குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் ஃபுட்டேஜாவே வெளியிட்டு இருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே அமெரிக்கா நடத்தின இந்த தாக்குதலால கொதிச்சு போன ஈரானோட IRGC ராணுவ படை உடனடியாவே ரிட்டாலியேஷன் அட்டாக்கையும் நடத்தியிருந்தாங்க. ஈரான் எந்த வகையான ரிட்டாலியேஷன் அட்டாக்க அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தியிருந்தாங்கன்னா, இப்போதைக்கு அமெரிக்காவோட ராணுவ தளங்கள்ல ஓரளவு செயல்பட்டு இருக்கிறது பஹ்ரைன்ல இருக்கிற ராணுவ தளமும், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில் அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்களும் அதோட பேட்டில் குரூப்பும் அங்க இப்பவும் ஸ்டேபிளா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதுங்க. ரிட்டாலியேஷன் அட்டாக்கு பஹ்ரைனையும் கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதி ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இங்க அடிச்சா அமெரிக்காவுக்கு கண்டிப்பா வலிக்கும்னு ஈரானோட புரட்சிகர காவல் படை ராணுவத்துக்கு நல்லாவே தெரியுங்க. அதனாலதான் இந்த இடங்களை குறி வச்சு அட்டாக் ட்ரோன்ஸையும் ஏவுகணையும் அவங்க ஏவி இருக்காங்க. இந்த போர்களை பத்தின முந்தைய கதைகளை நான் உங்ககிட்ட இப்ப சொல்லியிருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா இன்னைக்கு ஒரு விஷயம் நான் ஜியோ பாலிடிக்ஸ்ல சொல்றேன், அதை உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஈரானோட தாக்குதல்ல பஹ்ரைன்ல இருக்க அமெரிக்காவோட 5th ஃபிளீட் ஏர்பேஸ்ல சில சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. இதோட சேர்த்து கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில் ஈரான் புரட்சிகர காவல் படை ஏவுகணைங்க ட்ரோன்ஸுங்களால அமெரிக்காவோட போர் கப்பலுங்க சேதமாயிருக்குது. என்னதான் அமெரிக்கா கிட்ட அட்வான்ஸ்டான ராடார் சிஸ்டமும் ஏவுகணை தடுப்பு அமைப்புங்க இருந்தாலும் ஈரான் ஏவன பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்க அமெரிக்காவோட ஒரு ஃப்ரிகேட் ஷிப்பையே தாக்கி இருக்குதுங்க. ஈரான் தாக்குதல்ல அந்த ஃப்ரிகேட் ஷிப்போட பின்பகுதி கடுமையான சேதத்துக்குள்ளாயிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க TOI செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இப்படி மாறி மாறி கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில் 2 நாடுகளும் அடிச்சுக்கிறதுனால சம்பந்தப்பட்ட ஈரான் அமெரிக்கான்ற இந்த 2 நாடுங்க பாதிக்கப்படுறத விட இந்தியா மாதிரி பல நாடுகளும் இந்த தாக்குதலால பாதிக்கப்படுன்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குதுங்க. மத்திய கிழக்குல எப்பெல்லாம் போர் பதற்றம் அதிகமாவதோ அப்பெல்லாம் கச்சா எண்ணெயோட
ஏவுகணையோட விலைன்றது சருன்னு மேல ஏறிட்டே இருக்குங்க. இப்போதைக்கு ட்ரம்ப் வந்து உலக பொருளாதாரத்தை கொஞ்சமா சீராக்கணும்னு அப்பப்ப நாங்க ஈரான் போற முடிக்க போறோம், ஈரானோட ஒரு ஒப்பந்தம் ஏற்பட போகுதுன்னு குளோபல் மீடியாஸ் கிட்ட பேட்டி கொடுக்கறது மூலமா அமெரிக்காவோட ஷேர் மார்க்கெட்டுங்க மற்ற உலக நாடுகளோட ஷேர் மார்க்கெட்லாம் எந்த வகையிலும் வீழ்ச்சி அடையாம ஓரளவாவது ஸ்டேபிளா இருக்கணும் தான் ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த போற நிரந்தரமான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட போகுதுன்னு அடிக்கடி குளோபல் மீடியாஸ் கிட்ட வார்த்தையாலே ஸ்டண்ட் காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த மே மாசம் 25ஆம் தேதி அன்னைக்கு கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில அமெரிக்க ராணுவமும் ஈரான் ராணுவமும் மாறி மாறி சண்டை போட்டுக்கினதுனால குளோபலா கச்சா எண்ணெயோட விலை தங்கத்தோட விலைலாம் கணிசமா ஏற ஆரம்பிச்சிருக்குதுங்க. நான் சொல்ல வர இந்த விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. நீங்க தினம் பெட்ரோல் போட போகும்போது பைசா கணக்குல பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இப்ப வரைக்கும் இந்தியாவில் 3 தடவைக்கு மேல பெட்ரோல் விலை ஏத்தி இருக்காங்க. சமையல் கேஸ் விலை பெட்ரோல் விலை ஏறது ஒவ்வொரு சாமானிய மனிதனையும் பாதிக்குங்க, ஏன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கும் கூட சொல்லலாம். இந்தியாவில் பெரும்பகுதி மக்கள் மேற்காசிய போரை நினைச்சு என்ன புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்கா நடத்துற இந்த போரால டீ காஃபிலாம் 30 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பாடோட விலை ஏறிக்கிட்டு இருக்குது, விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குது, ஆனா சம்பளம் மட்டும் ஏறவே இல்லைன்னு அவங்க ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உலக வல்லரசா இருக்கிற அமெரிக்கா தாங்க உலகத்தோட பொருளாதாரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டோட அதிபரா வர்றவங்க உலக மக்களோட அன்றாட வாழ்க்கையை நினைச்சு பார்த்து தேவையில்லாம மற்ற நாடுங்க மேல போர் தொடுக்கிறத அவங்க தவிர்க்கணும். ஆனா ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் அவங்களோட ஈகோக்காகவே பல நாட்கள் போர் நடத்துறத வாடிக்கையா தான் வச்சிருக்காங்க. இப்ப இந்த டைம் ஈரான் மேல செகண்ட் ஃபேஸ் வார தொடங்கி இருக்கிறது சம்பந்தமா ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன பேசியிருக்கிறாருன்னா, அமெரிக்காவோட தாக்குதலையும் மீறி ஈரான் அரசாங்கம் 400 கிலோவுக்கு மேல செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்கேயோ அந்த நாட்டுக்குள்ளார ஒளிச்சுதான் வச்சிருக்காங்க. ஈரான் நாட்டோட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி அவங்க மேல போட்டு வச்சிருக்கிற பொருளாதார தடைங்க இது எல்லாத்தையும் ஈஸியா பேசி சரி பண்ணிக்கலாம். ஈரானோட உச்ச தலைவர்னு இப்ப இருக்கிற முஜ்தபா காமேனி ஈரான் கைவசம் இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவங்கள அழிச்சிடணும், இல்லனா அமெரிக்கா கையில கொடுத்தீங்கன்னா நாங்க அழிச்சிருவோம்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறாருங்க. கடைசியா தன்னோட உரையில ட்ரம்ப் என்ன குறிப்பிட்டு இருந்தாருன்னா, ஈரான் ஏவுகணை தளங்கள் அமைஞ்சிருக்க பந்தர் அபாஸ் பகுதி மேல அமெரிக்க கடற்படை இப்ப தாக்குதல் நடத்தினது தற்காப்பு நடவடிக்கையா தான் நாங்க தாக்குதல் நடத்தியிருக்கோம், மற்றபடி போரை திரும்ப ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் அமெரிக்கா கிட்ட இல்லன்னு ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசியிருக்கிறாருங்க. அதே சமயம் ஈரான் அமெரிக்கா கிட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு வரவே மாட்டேன்னு அடம்பிடிச்சாங்கன்னா அப்ப வேற ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்காவோட பிரம்மாண்ட ராணுவம் ஈரானுக்குள்ளார புகுந்து அந்த நாட்டோட ராணுவத்துல மிச்சம் இருக்கிற ஏவுகணைங்க அவங்களோட படைகள் மேலலாம் தாக்குதல் நடத்தி ஈரான் நாட்டை பழைய கற்காலத்துக்கே அமெரிக்கா கொண்டு போகும்னு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்காருங்க. இப்ப நடந்துட்டு வர அமைதி பேச்சுவார்த்தையில ஒரு 4 பாயிண்ட்டுங்க தான் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல இழுபறியா இருந்துட்டு இருக்குது. அது பேச்சுவார்த்தையில சரியாகி நிரந்தர போர் நிறுத்தம் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனா எப்பெல்லாம் அமைதி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டுதோ அப்ப இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வந்து நேரடியாவோ இல்லனா அமெரிக்கா மூலமாவது ஈரான் மேல தாக்குதல் நடத்திடுறாரு. இப்ப நடந்த இந்த பந்தர் அபாஸ் அட்டாக்குக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தான் காரணம்னு ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கல்ஃப் ஆஃப் ஓமன் கடல் பகுதியில ஈரான் அமெரிக்கா ராணுவத்துக்கு நடுவுல மோதல் ஏற்பட்டிருக்கிறது சம்பந்தமா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி என்ன விஷயங்களை பேசியிருக்கிறாருன்னா, கடந்த 1 மாசத்துக்கு மேல ட்ரம்ப் ஈரானோட போர்ட்டுங்க கடல் பகுதியை சுத்தி அமெரிக்க போர் கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்கும் போதே சரி பரவாயில்ல அமெரிக்காவோட பேசிதான் பார்ப்போம்னு ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையை ஒத்துக்கிட்டு தான் பாகிஸ்தான் தோகாவிலையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது. ஈரான் அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி காமேனியை அமெரிக்கா இல்லாம ஆக்குனதுக்கு அப்புறமும் உலக நாடுங்க பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரே நல்ல எண்ணத்துல தான் அமெரிக்காவோட மறைமுகமா இப்போவும் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டு தற்காப்புக்காக தான் தாக்குதல் நடத்தணும்னு ட்ரம்ப் பேசுறாரு. ஈரான் மேல அமெரிக்கா நடத்தின தாக்குதலுக்கான விலையை வர நாட்கள்ல அமெரிக்க ராணுவம் கொடுக்க வேண்டியிருக்கும்னு அப்பாஸ் அராக்சி பேசியிருக்கிறாருங்க. என்னதான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு வந்தாலும் இப்போதைய ஈரானோட உச்ச தலைவரா இருக்க முஜ்தபா காமேனியும் அமெரிக்கா அதுக்கப்புறம் இஸ்ரேல் ராணுவம் ஒரு டார்கெட்டா வச்சிருக்காங்க. இன்கேஸ் முஜ்தபா காமேனிக்கு எதனா ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது மத்திய கிழக்குல பிரளயமே வெடிக்கிற அளவுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும் தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. ஈரான் அமெரிக்கா போர் சம்பந்தமா என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, சரியான திட்டமிடல் இல்லாம ஈரான் நாட்டுல ஈஸியா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடலான்னு ட்ரம்ப் நினைச்சாரு. ஆனா முன்னாள் அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி காமேனி ஈரான் நாட்டுல சிஸ்டமை பலமா உருவாக்கி வச்சுட்டு போனதுனால ட்ரம்ப் நினைச்ச மாதிரி ஈரான்ல ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வர முடியல, ஒரு ஒப்பந்தத்தை கூட இப்ப வரைக்கும் அவரால் ஏற்படுத்த முடியலங்க. ஈரான் ஏவுகணை தளங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்கு பயன் தர சில புத்தகங்களையும் நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம், அதையும்
போய் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு உதவலாம் ஃப்ரெண்ட்ஸ். வல்லரசு நாடுங்க தேவையில்லாத போருங்களை கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.